டு சுல்தான் சக்தி சேனல். நீங்க வந்து முனியப்பன் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். பின்னாடி பாருங்க சிலை, தம்பி கிட்ட கொஞ்சம். இதுதான் முனியப்பன் சிலை. இது முனியப்பன், இது ராயப்பன், இது அம்மன். அம்மன்னா அம்மன், இது என்ன அம்மன் சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அது பக்கத்துல பாருங்க 7 கடி அம்மன் சிலை வச்சிருக்காங்க. அப்படியே 7 சிலை வரிசையா வச்சிருக்காங்க. அது அப்படியே நம்ம லெஃப்ட் சைட்ல போலாம். வாங்க. லெஃப்ட் சைட்ல பாருங்க புரியத்துல பெருசா ராயப்பன் சிலை இருக்காங்க. ராயப்பன் சிலை முனியப்பன் 2 பக்கமும் செஞ்சிருக்காங்க. 2 சிலை செஞ்சிருக்காங்க முனியப்பன். நாக்கு ஒரிஜினலா இருக்கு பாருங்க. ரியலா இருக்கும். அந்த அளவுக்கு கிளீனா செஞ்சு வச்சிருக்காங்க. கமாண்ட்ல சொல்லுங்க. இந்த சில பேர் இவரு பேர் நான் கமாண்ட்ல சொல்லுங்க. பார்த்துட்டே இருப்பேன். உங்களுக்கு அப்படியே இதை வெளியே தான் பார்க்கலாம், உள்ள போகக்கூடாது. ஆனால் கருவறை காமிக்கிறேன். முனியப்பன் உள்ள இருக்காரு. வெளியே பார்த்துட்டு அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். ஐயா, இந்த கோவில் ஆரம்பிச்சு இப்போ புதுசாக ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷம் ஆகுது. அந்த இதுக்கு முன்னே இருந்து அதுவே வந்து அது எத்தனையோ ஆண்டுகள் எனக்கே தெரியாது. உங்களுக்கே தெரியாது. அது 100 ஆண்டுகளுக்கு மேலே 500 ஆண்டுகளுக்கு கூட சொல்ல முடியாது. ஆற்றுல வந்து தண்ணி அடிச்சுட்டு வந்து அந்த ஆணை உருவானது. அந்த கல்சிலை ஆணை உருவானது. ஆமாம், கல்சிலை உருவானது. அது வந்து திரும்பி யாருக்குமே தெரியாது. ஒரே ஒரு ஆள் வந்து முனியப்பூசல்னு படிச்சுட்டு இருந்தாங்க. இங்கெல்லாம் மரம் மட்டும்லாம் நிறைய பெரிய பெரிய மரங்கள் இருக்கும். அந்த மரம் இருக்கும்போது தான் கோயிலெல்லாம் அவங்க ஒண்டி தான் வருவாங்க. அப்படிங்களா? ஆமா, இது வந்து பட்டி மிடிப்பா தான். பட்டி மிடிப்பா. ராஜமா ராயதுரையா ஜடாமணி ராயதுரை. புரியுங்களா? மிடியப்பா ராயமா ராயதுரையா சங்கில் கருப்பையா ஆகாசத்துறையா. இப்ப திருநாளி அம்மா ஒரு 10 வருஷமா இருக்கிறாங்க. அப்படிங்களா? இடையில அதிகமா வந்து வேண்டுதலுக்கு வந்து அதிகமா குதிரைகள் ஏதாவது செஞ்சு நிறைய இந்த குதிரையெல்லாம் வேண்டுதல் எதுவும் செஞ்சிருக்காங்க. நம்ம என்ன நினைக்கணுமோ அது ஜெயமாயிட்டா அது கட்டிடுவாங்க. அனைத்தும் சாமி வந்து வாக்கு கொடுத்துட்டா அப்படிதான். குழந்தை இல்லை, காட்டு பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, அப்படி இருக்கும்போது குழந்தை பாக்கியம் இல்லை. ஐயா, எனக்கு குழந்தை பாக்கியம் இருந்தாக்கா குதிரை கட்டி வைக்கிறேன். புள்ள பூமியா இருக்கு, பேசுறேன், அது பேச வச்சுனா நான் குதிரை கட்டி வைக்கிறேன். வீட்டுல பிரச்சனை, அந்த மாதிரி பிரச்சனை தீர்த்து வச்சுனா குதிரை கட்டி வைக்கிறேன். கண்ணு தெரியாதவங்க வந்து பிரார்த்தனை பிரார்த்தனை தான். அது ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட் எதுவும் வந்து காமிக்கும். பார்த்தோன்னா அந்த ஆஸ்பத்திரி போனாலும் உடம்பு இல்லை. அந்த மாதிரி பிரார்த்தனை தான். அந்த மாதிரி பிரார்த்தனை இல்லை. குழந்தை வர ஆமா, குழந்தை இல்லை. சாமிக்கு வந்து எங்க நம்ம கண்ணு தெரியுதோ, எந்த ஊருன்னு தெரியுதோ அந்த ஊர்லாம் உண்மை இந்த சாமி. மெட்ராஸ்ல இருந்து தாண்டி பாண்டிச்சேரி ஆமா ஆமா, ஒவ்வொரு சிலைக்கு கீழே பிள்ளையா இருக்குல்ல. ஆமா ஆமா, அதை செலவு வச்சுக்கோங்க. ஆமா, அது இருக்கும் பாரு, அவர் பேர்லாம் இதுக்கு அந்த பிள்ளையாரும் அந்த பெரியாரும் அப்படி பெரிய ஆள் தான் கட்டிட்டு. அப்படிங்களா? இப்ப இங்க முன் போகும்போது எல்லாமே செஞ்சிருக்காங்க. சில அதே மாதிரி இப்ப கமாண்ட் போட்டுருக்காங்க. சாப்பிடுறது எல்லாரும் சாப்பிடுறது 10 பேர் 20 பேர் சாப்பிடுறது 30 அந்த ஐடி பீடம் பூரா புக்கல் கிடந்தா அவருக்கு கண்ணில் இருப்பாரு. அப்படின்னா புக்கல் வந்து பூரா அவங்க பேர் தான் புக்கத்துல எல்லாம் நினைச்சு புக்கத்துக்காரங்க வந்து மாமா புக்கத்துக்காரங்க வந்து புரிஞ்சுக்கணும். அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அடிப்படையில இருந்து கோவில வந்து அவங்க புக்கத்துக்காரங்க 8 லட்சம் கொடுத்தாங்க அப்படின்னா அப்புறம் 3 லட்சம் கொடுத்துருக்காங்க. இப்ப அடிக்கணக்கான சொல்றாங்க. இப்ப அந்த சமைச்சு சாப்பிடுற மாதிரி புக்கத்துக்காரங்க தான். கோபுரம் கட்டிருக்கீங்களா? கோபுரம் கட்டி சில சாமி வச்சிருக்கீங்க. பின்பக்கம் வந்து விஷ்ணு இருக்காரு, அண்ணன் பிரம்மன் இருக்காரு, வசந்த காட்சி மணிபார் 105 கிலோ மணி பெரிய மணி. அவர் வசந்த காட்சி தான். அவர் மணியும் இந்த கோவில் முனியப்ப சாமி. அவரு ஐயனார் இல்ல
உள்ள இருக்கிறது ஐயனார். ஐயனார். ஐயப்பன் போல சொல்றது ஐயனார் தான். ஐயப்பன் ஐயனார் ஒண்ணுதான். ரெண்டும் ஒண்ணுதான். அப்படியே தான். தம்பின்றது பேரன் சொன்னா பிள்ளைங்க ஒண்ணுதான். எல்லாம் ஒண்ணுதான். ஐயனார் அவருடைய வசன காட்சி அவர் தலைமையில் தனியாக அதை கட்டிட்டாரு. மணி ஒரு 150 தனியாக வச்சு அவர் பெரிய கை போட்டு அது அதுக்கு மக்கள் வந்து 5000 10,000 நிறைய கொடுத்தாங்க. லட்சம் ஏன்னா அந்த கோவில் இப்பதான் வர நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படி திரும்புறதுக்குள்ள சில இதில் மொத்தமாக ஆள் எல்லாம் வெள்ளக்கார குதிரை தான் தெரியுது. அவங்க வெள்ளை குதிரை தான் தெரியுது. அப்பெல்லாம் இப்பதான் வேலைக்கு எப்படி போறாருன்னு தெரியாது. ஆமா. அப்பெல்லாம் வந்து டிவிட்டி பிடிச்சிக்கிட்டு மினிப்பா நல்ல புதன் மறை அவர் கற்பனா போவார். ஊர் இப்போ நம்மளுக்கு சொந்த பண்ண போற மாதிரி மினிப்பா இங்க மினிப்பா அகத்து இருக்காரு. அங்க புள்ள மினிப்பா அங்க மருவூர்ல வந்து பெரியாய் அவங்களுக்கு எல்லாம் அவங்க சொந்த பண்ண வரல எல்லாம் போவாங்களாம். இந்த மாதிரி பெரியவங்க சொல்லுவாங்க. நம்ம சிவன் அவதாரம் சிவனில் உருவானவங்க தான் அவங்க பூராமே வெளிப்பாடு உருவானவங்க பூரா சிவனில் உருவானவங்க. எங்க போன வேலைக்கு போனாலும் அவங்களுக்கு நல்ல சொல்ல போனாலும் ஒருத்தர் நான் சொந்த பண்ண போனாலும் ஆட்சியில் கிளம்பி போக மாட்டேன். இங்க யாரும் வந்து என்னோட கோயில்ல யாரும் உண்மை எடுத்து பேச முடியாது. பட்டி மினிப்பா ஆமா அப்படின்னு சொன்னாரா எல்லாத்துக்குமே தெரியும். எனக்கு 64 வயசு 67 வயசு ஆகுது. என்னோட வயசுலேருந்தே பட்டி மினிப்பா தான். இப்பெல்லாம் மைய இருக்குது. அப்பெல்லாம் காட்டுலயும் மோட்லயும் எல்லாம் காட்டு மாதிரி நேரம் ஊரு நேரம் வயநாட்டு மாதிரி வந்தா பொங்க வைக்கிறதோ போறதோ வருது. இப்பதான் ரோடு வட்டியா வருவாங்க வண்டி இப்பதான் எல்லாம் வண்டி தானே. அப்பெல்லாம் தலையில் தூக்கி வருவாங்க நேரம் காட்டு நம்ம பாட்டு பேசிட்டு வந்து அதில் உட்காந்துருக்கோம். நமக்கு முன்பகுதி இதெல்லாம் டெவலப் வந்து இன்னைக்கு தான் தெரியும். புதுசா இது கட்டி இது இப்போ என்ன 2 வருஷம் 3 வருஷம் ஒரு 2 மாதம் 1 மாதம் ஆகும். இந்த வருஷத்துக்கு எந்த மாசத்துக்கு நடக்கும்? வருஷத்துக்கு ஒரு வாட்டி 5 வருஷம் ஒரு தடவை தூக்குவாங்க. இப்போ இந்த வருஷம் ஆனால் மணி பார்த்து நாங்கள் போட்டோம். ஆமாம் வருஷம் என்ன பண்ணாங்க வாகனம் ஒன்று இருக்கும். அதில் வர அந்த தூக்கு செடியை வச்சு தூக்கிட்டு 3 நாள் போட்டாங்க. உச்சி போட்டிலையும் போட்டாங்க. அவங்களும் போடுவாங்க. அவங்க எடுத்து போய் அவங்க சாமி போட்டாங்க. தூக்கி அவங்களும் போடலாம். இவங்களும் சாமி தூக்கி போடுவாங்க. அப்படிங்களா? மணிக்கு 15 பூசை அந்த காலத்துல இருந்தே சுதந்திரம். அந்த காலத்துல இருந்து இப்ப காகாணி நிலம் ஒரு நிலம் அந்த பிள்ளைக்கு ஒரு காகாணி அந்த பிள்ளைக்கு ஒரு காகாணி குத்தி விடுறாங்க. அந்த மாதிரி வகைராம செஞ்சு அவங்க இஷ்டப்பட்டு அவங்க செஞ்சுக்கிறாங்க. அந்த கோயில வந்து இது வேண்டும்லாம் நடக்குது. அது நடந்த உடனே வந்து அவங்க என்ன வேணாலும் அது வந்து குதிரையா செஞ்சு குதிரை வச்சுன்னா ஒரு சேவன் கூட ஒரு சேவன் நாய்க்கு எல்லாம். ஆனால் அதிகமாக வந்து இந்த வெள்ளக்குறவெல்லாம் வெள்ளக்குறவெல்லாம் வெள்ளை குதிரை தான் வெள்ளக்குறவெல்லாம் நீப்பா வெள்ளை குதிரை